Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்டில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஹோயிஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோயிஸ்டிங்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஹோயிஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து வேர் எக்ஸ்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேர் யூஸ் பண்ணிக்கலாம், லெட் யூஸ் பண்ணிக்கலாம், கான்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ நான் வந்து வேர் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ உங்கள் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 15 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து console.logல போயிட்டு ஜஸ்ட் இந்த வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து இந்த லாக் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். அவுட்புட் நம்மளுக்கு வந்து 15 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்லை ஒரு வேரியபிள் ஆகட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வேரியபிள் வந்து ஃபஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து இந்த வேரியபிள் பாருங்களா ஃபஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் டிஃபைன் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் வேரியபிள் வந்து நான் இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டிக்ளரேஷன் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயும் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கடைசியாகவும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் டிஃபைன் பண்ணிட்டேன், நான் டிக்ளேர் பண்ண கிடையாது, ஃபர்ஸ்ட் நான் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்ளரேஷன் பார்ட் வந்து நம்மளுக்கு டாப்பில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் பைனா ரன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்படி ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு எந்த இடமே வந்து அக்கர் ஆகாது. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து ஏன்னா இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து எங்கே இருந்தாலுமே சரி. ஓகேங்களா, இந்த பேஜில் வந்து இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் எங்கே இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மற்ற கோட் எல்லாமே ரன் பண்ணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எரர் இல்லாமல் நமக்கு ரன் ஆகிடும். அதுவே நம்ம இதான் வந்து ஹோயிஸ்டிங் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இது கமெண்ட் பண்ணிவிட்டு லெட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் டிஃபைன் பண்ணிக்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 20 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் எக்ஸை நான் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் நமக்கு 20 வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஃபைனலாக பார்த்தா நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டிக்ளரேஷன் பார்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த console.log கீழே அதாவது பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன், அவுட்புட் பார்த்து நமக்கு எரர் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா cannot access x before the initialization வந்திருக்கு. ஓகேங்களா, ஏன்னா வந்து ஸோ நம்ம லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் வந்து இனிமேல் நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது, கடைசியாக டிக்ளேர் பண்ண முடியாது, நம்ம ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு இங்கே மேலே போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ரன் பண்ணோம், அவுட்புட் நம்மளுக்கு வந்து 20 சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஆனால் வேர் கீவேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்கே டிக்ளேர் பண்ணாலும் நமக்கு வந்து ரன் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஆனால் லெட் அப்படி கிடையாது, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஃபைன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து தனியாக டிஃபைன் பண்ணவும் கிடையாது, டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணும்போது நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ரன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட் எக்ஸ் ஈக்குவல் 20 நான் கீழே டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேயே வந்து 20 நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து இதை கட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் நமக்கு 20 சொல்லிட்டு வேல்யூ வந்துருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ரன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபைன் பண்ணியும் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் டிக்ளரேஷன் பார்ட் வந்து நீங்கள் கடைசியாக கொடுத்து ரன் பண்ண முடியாது லெட் கீவேர்டு பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ ரன் பண்ண நமக்கு அவுட்புட்டில் வந்து எரர் தான் வந்திருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டிக்ளரேஷன் பார்ட்டு எங்கே போட்டாலுமே நமக்கு வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, இந்த டிக்ளரேஷன் பார்ட் வந்து எங்கே போட்டாலுமே நமக்கு வந்து ரன் ஆகும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹோயிஸ்டிங் அப்படிங்கிறது. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, மை ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா. ஒரு ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து வேர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் எக்ஸை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த மை ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து மை ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா. நமக்கு வந்து அன்டிஃபைன் சொல்லி வந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம வந்து எந்த வேல்யூமே அந்த வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ண கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து அன்டிஃபைன் சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் ஒரு 25 நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் நமக்கு வந்து 25 வந்திருக்கும். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வேரியபிள் டிக்ளேர் ஆகிருக்கு, அப்போ டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 25 சொல்லி வந்திருக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்ளரேஷன் பார்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே நான் வந்து போட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட் நமக்கு எந்த இடத்துலையுமே வராது. ஓகேங்களா. இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன். நமக்கு அதே சேம் 25 சொல்லிட்டு ரிசல்ட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி நமக்கு இந்த டிக்ளரேஷன் பார்ட் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்பிரட்டர் வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மற்றபடி அது கீழே இருக்கிற 1/9 அந்த கோடு எல்லாமே ரன் ஆயிடும். சரிங்களா. ஸோ இதனால தான் நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது நம்ம எங்கே நம்ம கொடுத்தாலுமே நமக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகிடும், நமக்கு எந்த இடத்துலையுமே வராது. ஆனால் லெட் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். இங்கே வந்து வேருக்கு பதிலாக லெட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு 25 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கீழே நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அதுவே எரர் தான் வந்திருக்கும். ஓகேங்களா. cannot access x before initialization சொல்லி வந்திருக்கும். ஸோ அப்போ வேர் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாப்பில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கோட் எல்லாம் நமக்கு வந்து 1/9 ரன் பண்ணி விட்டுரும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து இதை நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் நம்பர் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அதுக்காக வந்து இங்கே டபுள் கோட்ஸில் வந்து சீக்வன்ஸ் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் /n சீக்வன்ஸ் நம்பர் சொல்லிட்டு டைட்டில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சீக்வன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். சீக்வன்ஸ் ஜஸ்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு லிமிட் நம்ம கெட் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா n சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் i = 1லேருந்து i <= இந்த n இருக்கிற வேல்யூ வரைக்கும் ரன் ஆகணும். i++ ஒவ்வொரு வேல்யூவே இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகேங்களா. இப்போ இல்லை என்ன பண்ண போனால் ஜஸ்ட் கன்சோல் டாட் லாகில் வந்து இந்த ஐயோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். கன்சோல் டாட் லாகில் வந்து ஜஸ்ட் i வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்பொழுது இந்த n-க்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அது கீழே என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இங்கே கால் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 10 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. 10 கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறது நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1லேருந்து 10 வரைக்கும் வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. 5 கொடுத்து நமக்கு 1லேருந்து 5 வரைக்கும் வந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் பண்ணியிருக்கேன். சரிங்களா. அப்போ இந்த ஃபங்க்ஷன் காலிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணதுக்கு கீழே நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே போட்டாலும் நமக்கு ரன் ஆகும். ஸோ இப்போ ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு சேம் அதே அவுட்புட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் காலிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் டிக்ளேர் பண்ணதுக்கு மேலே போட்டாலும் சரி இல்லை கீழே போட்டாலும் சரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் காலிங் வந்து நான் இந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு மேலே நான் கால் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிக்ளரேஷன் இங்கே இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இந்த டிக்ளரேஷன் பார்ட் நமக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நமக்கு ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் காலிங் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை எங்கே போட்டாலும் நமக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லெட் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் லெட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டேபிள் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ இது வந்து நம்ம எங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணாலும் நமக்கு வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம டேபிள் ப்ரோக்ராம் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது வந்து லெட் டேபிள்னு சொல்லிட்டு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கான நம்ம கோட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 வேல்யூ நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து டேபிள் வேல்யூ, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லிமிட். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து டேபிள் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு வந்து ரன் ஆகணும், ஸோ அப்படிங்கிற லிமிட் நம்ம வந்து என்னங்கிற வேரியபிளில் கெட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஃபார் லூப்பில் i = 1லேருந்து i <= n வரைக்கும் நமக்கு ரன் ஆகணும். ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் ஆகிறதாக வந்து i++ நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் அந்த டேபிள் நான் வந்து ஃபஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் நமக்கு ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் சிம்பிள் வரணும். நெக்ஸ்ட் வந்து டேபிள் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஈக்குவல் சிம்பிளில் இன்ட்டு சிம்பிள் வரணும். ஸோ அடுத்தது ஈக்குவல் சிம்பிள் வரணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐயோட வேல்யூவும் இந்த டீயோட வேல்யூ மல்டிப்ளை வரணும். ஸோ i × t. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ வேரியபிள். ஓகேங்களா? இதான் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லுவோம். ஜஸ்ட் நான் கமெண்டில் கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ வேரியபிள் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து லெட் டேபிள்ஸ் சொல்லிட்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து 2 வேல்யூ ரிசீவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேபிள் வேல்யூ அண்ட் தென் லிமிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு டேபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோடு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த வேரியபிள் மூலியமாக நம்ம கால் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ வேரியபிள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த டேபிள் வச்சு நம்ம கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் நான் கொடுத்துக்கிறேன். டேபிளில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து 5th டேபிள் வேணும். ஸோ எனக்கு எத்தனை டைம் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 10 டைம்ஸ் மீன்ஸ் நமக்கு வந்து 1லேருந்து 10 வரைக்கும் நமக்கு டேபிள் வரணும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம 5th டேபிள் வந்து 10 டைம் வந்திருக்கும். சரிங்களா? 1லேருந்து 10 வரைக்கும் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ வேரியபிளுக்கு பார்த்தீங்களா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து இங்கே வேரியபிள் டிஃபைன் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டேபிள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது மூலிமா நம்ம இந்த அவுட்புட் நம்ம வந்து கெட் பண்ணியாச்சு. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலிங் வந்து ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் போட்டுட்டுனா நமக்கு வந்து ரன் ஆகாது. இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். நமக்கு பார்த்தா cannot access table before the initialization சொல்லி வந்திருக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெட் கீவேர்ட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிளை வந்து நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலிங் வந்து இங்கே போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு வந்து ரன் பண்ண முடியும். ஸோ எதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ வேரியபிள். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு ரன் ஆகும். இதுவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு இந்த டேபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் பார்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரன் ஆகாது. நம்மளுக்கு வந்து cannot access டேபிள் பிஃபோர் இனிஷியலைசேஷன் சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம், நமக்கு வந்துருச்சு. இப்போ இது நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ இது வந்து நான் அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஜஸ்ட் நம்ம ஃபார் லூப் மூலிமா அந்த வேல்யூ நம்ம சீக்வன்ஸ் நம்பர் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நமக்கு வந்து டாப்பில் கொடுத்து ரன் பண்ணால் நமக்கு ஒரு ரன் ஆகும். ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷன் காலிங் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே போட்டாலும் நமக்கு வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் வந்துட்டு நமக்கு டாப்பில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் காலிங் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் பார்த்து நமக்கு வந்து நமக்கு ரன் ஆகும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹோயிஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்ட். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஹோயிஸ்டிங் அப்படிங்கிற டாபிக் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாபிக் பார்க்கலாம். சொல்லியிருந்தேன். பை.